ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரிக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷான கேப்சிகம் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் ஹோம் குக்கிங். பேன் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடிசாக நறுக்கின க்ரீன் கலர் கேப்சிகம் 1 கப் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கலர் மாறாமல் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதும் 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் பல்லாரி நீல சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பொடிசாக நறுக்கின இஞ்சி ஒரு சிறிய துண்டு சேர்த்துக்கலாம். 3 உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சு தோல் நீக்கி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து ஒரு லிட்டு போட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கேப்சிகம் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் இதோடு சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா நமக்கு கலர்ஃபுல்லான அருமையான கேப்சிகம் உருளைக்கிழங்கு மசாலா நொடியிலேயே நமக்கு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை பூரி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எது கூடனாலும் நம்ம வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.